ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஸோ வெல்கம் டு போத்தமிழ் கிளாஸஸ். போத்தமிழ் கிளாஸஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். இது நம்ம தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகளோட தலைப்பில் நம்ம ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் ஒவ்வொரு தமிழ் சான்றோரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் காயிதே மில்லத்தை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதாவது தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தமிழ் சான்றோர் காயிதே மில்லத் அவர்கள். இவருடைய இயற்பெயர் என்னது? முகமது இஸ்மாயில் சாகிபு. சரியா? முகமது இஸ்மாயில் சாகிபு அப்படின்றது இவருடைய பேர். ஸோ திருநெல்வேலி பேட்டையில பிறந்திருப்பார். சரி, திருநெல்வேலி பகுதியான பேட்டையில பிறந்திருப்பாரு. இவருடைய காலம் என்னது? 1896 பிறந்து 1896 ஜூன் 5 பிறந்திருப்பாரு. அதே போல் 1972 ஏப்ரல் 5 இறந்திருப்பார். சரியா? ஸோ காந்தியடிகளை பின்பற்றியவர். ஓகேவா? காந்தியடிகளை பின்பற்றியவர். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றுள்ளார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றிருக்காரு. எளிமையானவர். மணக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்களை புறக்கணித்தவர். மணக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்களை புறக்கணிச்சிருப்பாரு. 1945 தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியில் தலைவராக இருப்பார். எப்போ? 1945 தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவராக இருப்பார். அதே போல் அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினராக இருந்தார். நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம் இல்லையா? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி உடைய மெம்பர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? 389 பேர். ஒரே நிமிஷம், 389 பேர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதே போல் பிரிவினைக்கு அப்புறம் மொத்த டோட்டல் மெம்பர்ஷிப் வந்து பார்த்தோன்னா 299 பார்த்துருப்போம் இல்லையா? அதில் ஒரு மெம்பர் நம்ம முகமது இஸ்மாயில் அவர்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. 1947 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர். ஸோ 1947 பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் ஸோ அந்த இந்திய முஸ்லீம் லீக் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளவுபட்டோம் இல்லையா? ஸோ பாகிஸ்தானுக்கான ஸோ இந்தியாவுக்கானு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவராக இருப்பார் 1947. ஓகேவா? ஸோ இதன் முதல் மாநாடு சென்னையில் தான் நடந்திருக்கும். முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கும்? சென்னையில் தான் நடந்திருக்கும். ஸோ சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக 1946 52 வரைக்கும் இருந்திருப்பார். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா முதல் தேர்தல் நடக்கிற வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டரிம் கவர்மெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? என்ன சொல்றது, நம்ம இடைப்பட்ட இல்லை தற்கால ஒரு ஆட்சின்றது அரசுன்றது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ சுதந்திரம் அந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்போ அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அரசு நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கான முதல் பொது தேர்தல் 1952 நடத்தப்படக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம் வரைக்குமே ஸோ சென்னை மாகாணத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். சரியா? அடுத்து பாருங்க. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உறுப்பினராக இருந்தார். நாடாளுமன்ற இரு அவைகளானது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்பியா இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இதில் ராஜ்யசபான்னு பார்க்கும்போது மாநிலங்களவையோட உறுப்பினராக 1952 58 வரைக்கும் மாநிலங்களவையோடைய உறுப்பினராக இருந்திருப்பார். ராஜ்யசபாவுடைய மெம்பராக இருந்திருப்பார். அதாவது ராஜ்யசபாவுடைய பார்லிமெண்ட்ரியோடைய மெம்பராக இருந்திருப்பார். எம்பியாக இருந்திருப்பார். சரியா? அப்போ முதல்ல ராஜ்யசபா தான். அதுக்கப்புறம் லோக்சபாவுடைய எலெக்ஷனில் என்ன சொல்ல லோக்சபாவுடைய மெம்பராக இருப்பார். அது எம்பியாக இருப்பார். சரியா? ஸோ அப்போ மக்களவை உறுப்பினராக மக்களவையுடைய உறுப்பினராக லோக்சபாவுடைய உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 52 to 58. அடுத்து பாருங்க 62 to 67. அடுத்த எலெக்ஷன் 67 to 71. அடுத்த எலெக்ஷன் 71. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 72 இறந்து போயிட்டார். ஓகேவா? பாருங்க அடுத்தடுத்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தோன்னா எம்பி ஆகிட்டே இருந்திருப்பார். ஓகேவா? அப்போ கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? மக்களவை உறுப்பினராக எந்தெந்த ஆண்டுல தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அப்போ எலெக்ஷன் நடந்தது நம்மளுக்கு தெரியணும். 62, 67, 71. புரிஞ்சுதா? இது 3 முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ அப்போ லோக்சபா எலெக்ஷன்ல அவர் இன்னும் தொகுதின்னு பார்க்கும்போது கேரளா மஞ்சேரி தொகுதி. ஓகேவா? மஞ்சேரி தொகுதி. அடுத்து பாருங்க. இந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியவர். ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? கூற்று காரணம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்க. திருச்சி ஜமால் முகமது கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தார். அடுத்து பாருங்க. கேரளாவில் ஃபரூக் கல்லூரி தொடங்க முக்கிய பங்காற்றியவர், காரணமாக இருந்தவர். அடுத்து பாருங்க. தமிழ் வளர்ச்சி கழகத்தை தோற்றுவித்தார். கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? தமிழ் வளர்ச்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஓகே, அடுத்து பாருங்க. இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கும்போது கண்ணியமிகு தலைவர் நம்ம சொல்றோம் இல்லையா? கண்ணியமிகு தலைவர். அடுத்து பாருங்க. சமுதாய வழிகாட்டி. அதானது சமுதாய வழிகாட்டி, காயிதே மில்லத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோடைய சிறப்பு பெயர் காயிதே மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டின்னு அர்த்தம். ஸோ காயிதே மில்லத்ன்றது ஒரு அரபு சொல். ஓகேவா? ஸோ சமுதாய வழிகாட்டின்னு சொல்லலாம், இல்லை வழிகாட்டும் தலைவர்னு சொல்லலாம். ரெண்டுமே காயிதே மில்லத்துக்கான பொருள் தான் தரும். ஓகேவா? ஸோ காயிதே மில்லத்ன்றது ஒரு அரபு சொல்னு பார்த்துக்கோங்க. சமுதாய வழிகாட்டி அப்படின்னா வழிகாட்டும் தலைவர் என்ற பொருளை தரும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. புகழுரைகள். தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரூரலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக
காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். யார் சொன்னது? அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். அண்ணாவுடைய புகழாரம். அடுத்து பாருங்க, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். யார் சொன்னாரு? தந்தை பெரியார் சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல அடுத்து இவரை பத்தின அடுத்தவன் பாருங்க. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். யார் அவரு? காயிதே மில்லத் அவர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, திருச்சி தூய வளவனார் கல்லூரியில் பயின்றார். கல்வி பயின்ற ஒரு இடம். அடுத்து பாருங்க, பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழுந்தல் செல்ல மாட்டார். அது பொது நிகழ்ச்சியில போறார் அப்படின்னா மகிழ்ந்தன அது கார், தனக்கு ஒரு தனி காரில் போக மாட்டார். ஓகேவா? எவ்வித ஆடம்பரமும் இல்லாதவர், எளிய மனிதர்னு பார்த்தோம். ஸோ எந்த ஆடம்பரமும் இல்லாமல் தன் மகனுடைய திருமணத்தை நடத்தினாரு. அதே போல மணக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்களில் கலந்துக்க மாட்டார் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்ய தொடர்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில், நாடாளுமன்றத்தில் நம்ம நாட்டுடைய ஆட்சி மொழியா எந்த மொழி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கலந்துரையாடல், ஒரு டிபேட் என்றது நடந்திருக்கும். சரியா? அதுல அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக இருந்தார் இல்லையா? பாருங்க, பழமையான மொழிகளில் ஒன்றை தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மொழி ஆட்சி மொழியாக கொண்டு வர சொல்லி ஒரு குழப்பம். அப்போ பழமையான மொழிகளுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா, ஸோ இந்தியாவிலே பழமையான மொழின்னு பார்க்கும்போது தமிழ் தான். ஸோ தமிழுக்கு தான் அது ஒரு இடத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் என்று நான் உறுதியாக சொல்வேன்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் சொல்லிட்டு பேசியிருப்பார். தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, 1962ஆம் ஆண்டு இந்தியா சைனா போரின் போது தன் ஒரே மகனை போருக்கு அனுப்ப ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்க, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஸோ கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறியவர் யார்? கொஸ்டின் கேட்கலாம். காயிதே மில்லத் அவர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை. இது முதுச்சொல், ஒரு பழமொழி. கல்வி வந்துருச்சு அப்படின்னா மடமைன்றது, மூடத்தனம்ன்றது போயிடும் இல்லையா? ஓகே, முட்டாள்தனம்ன்றது, அறியாமைன்றது போயிடும். அதுதான். அடுத்து பாருங்க, தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி காத்தவர். சமய நல்லிணக்கத்தை பேணி காத்தவர் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிஜஸாக இருந்திருப்பார். அடுத்து பாருங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் நாகப்பட்டினம் மாவட்டம் என பெயர் சூட்டப்பட்டது. பின்னர் 1996 நீக்கப்பட்டது. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போது ஏதாவது ஒரு சிறப்பு இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைவருடைய ஒரு சிறப்பு பேர் வச்சு, ஒரு அடைமொழி பேர் மாதிரி சிறப்பு பேரை வச்சு ஒரு மாவட்டத்துக்கு பேர் வைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டே நீக்குவாங்க 96. அதனால் பார்த்தீங்கன்னா 1996 இந்த முறை என்றது நீக்கப்பட்டுச்சு. காயிதே மில்லத் நாகப்பட்டினம் மாவட்டம்ன்ற அந்த ஒரு பேர், இந்த காயிதே மில்லத்ன்றது நீக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, காயிதே மில்லத் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஓர் உதாரணம் சொல்லிட்டு அப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் புகழாரம் சுட்டியிருப்பார். ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் காயிதே மில்லத் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்ஸில் நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதாவது அவரை பற்றி தெரியுது அப்படின்னாலும் நோட்ஸ்ன்றது சைடில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸில், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நோட்ஸில் அழகாக பார்த்தோன்னா சைடில் பார்த்தோன்னா சின்னதாக டிக்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஓகேவா? ஏன்னா அவுட் சோர்ஸ் டக்குன்னு போயிட்டு எக்ஸ்ட்ரா போயிட்டு அவுட் சோர்ஸ் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒருவேளை அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா எக்ஸாமில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நிறைய ரிவிஷன்றதை கொடுங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. ஸோ தாராபாரதி அப்படின்ற ஒரு தலைப்பை அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.